தமிழ் வளர்த்த மதுரையில் வைகை நதியின் தற்போதைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. குப்பைகள், கழிவுநீர், பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி வழியக்கூடிய அவல நிலையே வைகை நதியின் நிலை தற்போது இருக்கிறது. வைகை நதியில் கழிவுநீர் நேரடியாக கலக்குகிறது. நீர்வளத்துறை தனது பொறுப்பில் நதியை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. 20 ஆண்டுகளாக நீர்வளத்துறை மாநகராட்சியிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. தமிழ் வளர்த்த மதுரையில் வைகை நதியின் தற்போதைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. குப்பைகள், கழிவுநீர், பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி வழியும் அவல நிலையே அங்கு தொடர்ந்து இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க வைகை நதி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கழிவுநீர் ஓடை போல் காட்சியளிக்கிறது. குப்பைகள், சாய கழிவுகள், மருத்துவ கழிவுகள், ரசாயன கழிவுகள் ஆகியவை கொட்டப்படும் இந்த கழிவுகளை அகற்றி நதியை தூய்மைப்படுத்துவது குறித்து களத்திலிருந்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நூற்றுக்கணக்கான நதிகள் உருவாகின்றது. அதில் ஒரு முக்கியமான நதி தான் வைகை நதி. சங்ககால இலக்கியங்களில் புலவர்கள் அதிகமாக பயன்படுத்திய நதிகள் பெயரில் வைகை நதி கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அப்பேற்பட்ட தூய்மையான வைகை நதியுடைய நிலைமை தற்போது அவலமான நிலையில தான் காணப்படுது. ஆனால் இந்த வைகை நதியை பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சிக்கு மட்டும் உட்பட்ட பகுதி சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. இந்த 12 கிலோமீட்டர் தொலைவும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி தான் பராமரிக்கிறது. ஆனால் இந்த வைகை நதி அசுத்தமாகக்கூடிய அவல நிலை இந்த பகுதியில் தான் அதிகமாக ஏற்படுது. குறிப்பாக சாக்கடைகளாகட்டும், இறைச்சியுடைய கழிவுகளாகட்டும், மருத்துவ கழிவுகளாகட்டும், ஃபேக்டரியிலிருந்து வரக்கூடிய ரசாயன கழிவுகளாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகள் இந்த வைகை நதியில தான் கலப்படமாகுது. இப்பேற்பட்ட வைகை நதியை அசுத்தத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நீர்நிலை ஆர்வலர் வைகை ராஜன் நம்முடன் இருந்திருக்காரு. சார் வணக்கம். வைகை நதியை பார்க்குறோம், நீங்களும் பல நாள் பார்த்துருக்கீங்க. இந்த நிலைமை எப்படி மாறுவதற்கான சாத்தியம் இருக்கா? நீங்கள் மதுரையை பொறுத்தளவுக்கு இந்த மாநகராட்சி எப்படிப்பட்ட இந்த கட்டமைப்பில் இவங்க இந்த நீர் மேலாண்மை, அதாவது கழிவு நீர் மேலாண்மை, திடக்கழிவு, திரவ கழிவு மேலாண்மை எப்படி இவங்க மேற்கொள்ளலாம் என்பதில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த வைகை மாசுபடுகிறது. வீட்டு கழிவாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையுமே மாநகராட்சி நம்ம 8 பம்பிங் ஸ்டேஷன் வைகை ஆற்று ஓரத்தில் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீரை நேராக சுத்திகரிப்பு நிலையம் அனுப்பாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, நேரடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பம்ப் பண்ணி சுத்திகரிப்பு நிலையம் அனுப்பக்கூடிய அந்த பம்பிங்கை காலையில் பீக் ஹவர்ஸ் அதிகமான தண்ணீர் வரதுனால அவங்க என்ன பண்றாங்க, முழுமையாகவே வைகை ஆற்றில் அதை திறந்துறாங்க. மதுரை மாநகராட்சிக்கும் நீர்வளத்துறைக்குமே இதை யார் இந்த காகாயத்தாமை அகற்றுவது, யார் இதற்காக பட்ஜெட் போட்டு செலவு செய்வது, வைகை எப்படி பராமரிக்கிறது என்ற பெரிய இரு நிர்வாகமும், அரசு தரப்பு இரு நிர்வாகம், மதுரை மாநகராட்சியும் நீர்வளத்துறையும் மிகப்பெரிய மோதல் போக்கில் இன்ன வரைக்கும் 20 வருடமாக இவங்களுக்கு மிகப்பெரிய மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுனால இன்னைக்கு வைகை ஆறு முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் இந்த கழிவுநீர் மேலாண்மைக்காக மத்திய அரசு ஒதுக்கியது உண்மை. அதை நாங்கள் ஆர்டிஐ மூலம் கண்டுபிடித்து இப்ப கோர்ட்ல வழக்கு நடக்குது. நீர்வளத்துறை இந்த மதுரை மாநகராட்சியுடைய பராமரிப்பிலிருந்து தனியாக ஒரு பிரித்து அவர்களே நேரடியாக இந்த கழிவு நீரை வருவதையும் குப்பைகள் போடுவதையும் கட்டுப்படுத்த வேண்டும். வைகை ஆற்றில் இந்த கலப்படமான நீர் கலப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாநகராட்சியிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். அந்த கழிவுகளை போடக்கூடாது அப்படின்ற ஒத்துழைப்பு பொதுமக்கள் மத்தியிலையும் வேணும். அதை ஒரு கண்காணிக்கிற ஏற்பாடு நம்ம மாநகராட்சி நிர்வாக தரப்புலையும் இருக்கணும். ஒரு ஃபைன் போடலாம் தொடர்ச்சி அது மாதிரி பண்ற இடங்கள்ல. அந்த கடைக்காரவங்க ஏதாவது இப்ப ஒரு கறிக்கடையில இருந்து வேஸ்ட் போட்டாங்கன்னா தினேஷ்குமார் சார் கமிஷனர் எல்லாம் ஃபைன் போட்டாரு. ஆனா அது மாதிரி தொடர்ச்சியாக அவங்களுக்கு அபராதம் விதிச்சோம்னா அதை தடுக்க முடியும். என்னதான் அபராதம் விதிச்சாலும் நமக்கு நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் வேணும். சிவேஜ் பிளான்ட் எஸ்டிபி பிளான்ட் 2 தான் இருக்கு. இதுல வெள்ளக்கல்லையும் சக்கிமங்கலத்திலையும். அதுவும் ஆரம்ப காலத்துல போட்டது. மதுரை மாநகராட்சி 2-3 கட்டமா விரிவடைஞ்சிருக்கு. மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, பரப்பளவு கூடி இருக்கு. இன்றைக்கு இருக்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட்டை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். பெருமை மிக்க அந்த நதியை பாதுகாக்கிறது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பணியை அரசாங்க தரப்பிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மாநகராட்சி தரப்பிலும் செஞ்சுட்டு இருக்கோம். கூடியவர்கள் சிறப்பாக செஞ்சிடும் சொல்றேன். புனிதமான அந்த வைகை நதியை பார்த்தீங்கன்னா தற்போது கால்நடைகள் கூட குளிக்க முடியாத சூழல் தான் இப்போ தற்போது நிலவி இருக்கு. விரைவில்
மாநகராட்சி நிர்வாகம் சரி, பொதுமக்களும் சரி, 2 பேரோட ஒத்துழைப்புடன் சேர்ந்து இந்த வைகை நதியை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த செய்தியின் கருத்து. மதுரையில் பாயும் வைகை நதியில் கழிவுநீர் கலக்கப்படுவது குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் நமது செய்தியாளர் ஜெகநாத் களத்திலிருந்து தந்த தகவல்களை பார்த்தோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.